सुमनसवन्दित सुन्दरि माधवी चन्द्र सहोदरि हेममये मुनिगणमण्डित मोक्षप्रदायि मञ्जुलभाषिनि वेदनुदे
कामिनी आदिलक्ष्मी सदपालय माम् अयि कल्मषनाशिनि कामिनि वैदिकरूपिणि वेदमये क्षीरसमुद्भव मङ्गलरूपिणि मन्त्रनिवासिनि मन्त्रनुते मङ्गलदायिनि अम्बुजवासिनि देवगणाश्रितपादयुते जय जय हे मधुसूदनगामिनि धान्यलक्ष्मी सतपालय माम् जय वरवर्णिनि वैष्णवि भाग्यवि मन्त्रस्वरूपिणि मन्त्रमये सुरगणपूजित शीघ्रफलप्रदज्ञानविकासिनि शास्त्रनुते भवभयहारिणि पापविमोचनि साधुजनाश्रितभाग्युते जय जय हे मधुसूदनगामिनि दैव्यलक्ष्मी सदपालय माम्. இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாரும் சொல்லணும். பசுமாட்டை பூஜை பண்ணி பசுமாட்டை பார்க்கறது, பசுமாட்டை பற்றி பேசி கேட்கறது, பசுமாட்டுடைய பெருமையை சொல்றது எல்லாமே புண்ணியங்கிறார். சவணம் கீர்த்தனஞ்சாபி ஜனசனம் வாபி பார்த்திவா கமாம் பிரசஸ்யதே வீர சர்வபாப ஹரம் சிவம். பசுமாட்டை பற்றி பசுமாட்டை பார்த்தாலும் பசுமாட்டை பற்றி பேசினாலும் பசுமாடு பேசுறத கேட்டாலும் இது எல்லாமே என்னன்னா பாபத்தை போக்கும் புண்ணியத்தை கொடுக்குமா. பசுமாட்டுக்கு அத்தனை உயர்வு நமது சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சர்வ தேவதைகளையும் போட்டி போட்டு வந்து தங்கின இடம் பசுமாட்டினுடைய சரீரம். இதை பற்றி மகாபாரதத்தில் அனுசாசன பருவான்னு இருக்கு. அது ஒரு விசித்திரமான கதை. எல்லா தேவதைகளும் பசுமாட்டினுடைய உடம்புல இருந்துட்டான். எல்லா தேவதைகளும் இருக்கிற இடத்துல நமக்கு இடம் இல்லாமல் போயிடுமான்னு ஒரு 2 பேர் லேட்டாக போனாலும். இப்போ நம்ம கோவிலில் உபயோகத்துக்கெல்லாம் கைகறி பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக ஒரு அமர்வு எப்படி இருந்தாலும் நம்ம கலந்துக்க தானே போகிறோம். அஷ்டமியாக இருந்தாலும் நவமியாக இருந்தாலும் புதமையாக இருந்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் கரிநாளாக இருந்தாலும் யோக நன்னாளாக இருந்தாலும் இந்த 3 நேரம் பவித்திரமான நேரம். அதுக்கு காரணம் காலம்புற வேலையிலையும் சாயந்தர வேலையிலையும் பசுமாடை ஓட்டிட்டு போய் பசுமாட்டினுடைய அந்த காலில் பட்ட புழுதி எங்கே பார்த்தாலும் பரவி அந்த இடத்துக்கே ஒரு நல்லதை கொடுத்துருக்கான். இந்த லக்னத்துக்கே கோதூலி லக்னம்னு பேர். தூளின்னா புழுதிக்கு பேர். ரஜஸ் பாம்சு இதெல்லாம் வந்து புழுதியை குறிக்கக்கூடிய சொல்லு. தூளின்னா கோதூளி அப்படின்னா பசுமாட்டினுடைய கால் குழம்புலப்பட்ட புழுதி எங்க பார்த்தாலும் பரவி அது உலகத்து மக்களுக்கு நன்மையை கொடுக்குறதுன்னு இதுக்கு அத்தனை பெருமை. அதனால பசுமாட்டை பற்றி 2 பிரார்த்தனை ஸ்லோகம் சொல்லி அம்பாளை நமஸ்காரம் பண்ணணும். யா தேவி सर्वभूतेषु विष्णुमायेति सप्तिदा नमस्तस्यै नमो नमः शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्य आर्तिहरे गौरी नारायणी नमोस्तुते रावो ममैनः प्रणदन्तु शौर्याः तथा सौम्याः सर्गयानाय सन्तु आत्मानं मे मातृवत् आश्रयन्तु फलानुक्ताः सन्तु सर्वाशिषो मे शेषो उत्सर्गे कर्मभिः देहमोक्षे सरस्वत्यः श्रेयसे संप्रवृत्ताः मूल्यं नित्यं सर्वपुण्य उपवाक्या द्विसद्भं मे कलिमिष्टा प्रसन्नाः कार्याणि विनश्यन्ते प्रदक्षिण पदे பசுமாட்டு எஜமான
ஆமாங்க சாமி முன்னாடி வச்சிருக்கோம். ஓகேண்ணா ஆயிடுது. यानि कानि च पापानि जन्मान्तरकृतानि च तानि नश्यन्ति प्रदक्षिणपदे पदे योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति चन्द्रमा वा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति महालक्ष्मी महादेवी भाग्यभाग्याविवर्धिनी मंगलस्वरूपां भवदेवीं मांगल्यमणिभूषितां महालक्ष्मी नमः मंत्रपुष्पाणि समर्पयामि। धना अभिषङ्गपितुङ्ग्रधा सद्गुस्य पशून्मे गोपाय द्विपादोगे च दुष्पदः अष्टाचपाचयैकाग्ने ये चैह सभासुकाः सप्रतसभान् मे गोपाय